ஒரு ஊரில் அருண் என்று ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு புத்தி சாமர்த்தியம் அதிகம். எல்லா பாடத்தையும் ஸ்மார்ட்டா படித்து விடுவான். ஆனா அவன் ஒழுக்கமில்லாதவன். தவறு செய்தாலும் பொறுப்பேற்க மாட்டான். உண்மையாக இருக்க மாட்டான். மற்றவர்களை கேலி பண்ணுவான். அதே பள்ளியில் கணேஷ் என்று இன்னொரு சிறுவன் இருந்தான். அவன் சாதாரணமானவன். எல்லா விஷயத்திலும் முதல் வரமாட்டான். ஆனா அவன் ஒரு நல்ல மனிதன். நேர்மை உடையவன். உதவி செய்ய தயங்காதவன். யாரையும் தாழ்வாக பார்ப்பதில்லை. ஒரு நாள் பள்ளியில் ஒரு பெரிய போட்டிக்காக ஒருத்தனை தேர்வு செய்யணும்னு பிரின்சிபல் சொன்னார். அனைத்து ஆசிரியர்களும் அருண் நல்ல அறிவாளின்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு ஆசிரியரும் சொன்னாங்க, அருண் புத்திசாலிதான், ஆனா ஒழுக்கமில்லை. கணேஷ் பெரிய அறிவாளி இல்லை என்றாலும் நல்ல ஒழுக்கமுள்ளவன். இதை கேட்ட பிறகு பிரின்சிபல் யாரை தேர்வு செய்தார் தெரியுமா? கணேஷை தேர்வு செய்தார். அவர் சொன்னார், உயர்வு என்பது பணம் பதவியில் இல்லை, ஒழுக்கத்தில்தான். ஒழுக்கமில்லாதவன் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அது உண்மையில ஒரு உயர்வு கிடையாது. ஒழுக்கமுடையானே உயர்நிலையாகும், ஒழுக்கமிலா நேரினும் இல். நமக்கு அறிவு, பணம், பதவி இருக்கலாம். ஆனா நல்ல ஒழுக்கம்தான் நம்மை மேல் உயர்த்தும். ஒழுக்கமில்லாமல் இருக்கிற உயர்வு ஒரு நாளைக்குதான். நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால்தான் மக்கள் நம்மை மதிக்கிறார்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல கதைகள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. நல்ல ஒழுக்கத்துடன் வாழுங்க.